இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பல்லாவரம் சந்தையிலேருந்து எடுத்துகிட்டு வந்து ட்ரில்லிங் மிஷினை நம்ம வந்து ஆல்ரெடி ரெடி பண்ணி ரீஸ்டோரேஷன் பண்ணி வீடியோ வந்து போட்டாச்சு யூடியூப்பில். அதை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, நம்ம சேனலில் செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா, இந்த ஹாட் ஏர் கன்னை வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். இதை வந்து நம்ம வந்து ஃபுல்லாக கலட்டி இது ஒர்க் ஆகுதா, என்ன பிரச்சனை, இதை எதனால் வந்து தூக்கி போட்டாங்கன்றதை நம்ம வந்து சரி பண்ணி நம்ம வந்து வீடியோ வந்து போட போகிறோம். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து இதில் உள்ள ஸ்க்ரூவெலாம் நம்ம கழட்டிக்கலாம். ஸோ எந்த பொருள் எடுத்தாலுமே நம்ம டைரெக்டாக வந்து பவரில் வந்து ப்ளக் பண்ணிடக்கூடாது. ஏன்னா இது என்ன கண்டிஷனில் உள்ளே இருக்குது அப்படின்றது தெரியாது நமக்கு. ஸோ அதனால் வந்து கம்ப்ளீட்டாக நம்ம கலட்டி நம்ம என்ன இருக்குது, இதில் என்ன பிரச்சனை, வாட்டர் டேமேஜ் ஆகிருக்கு அப்படின்றத நம்ம பார்த்துக்கிட்டு தான் நம்ம கரண்டில் போடணும். நான் வந்து இதை ஃபுல்லாக டிஸ்மேண்டில் பண்ணி நான் வந்து கண்டினியூ பண்ணுறேன். இதை கழட்டிக்கிறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு 2 வயர் வந்து இதில் கட்டாக இருக்குது. பார்த்தீங்க அப்படின்னா 2 வயர் கட்டாக இருக்குது. ஸோ உங்களுக்கு தெரியும். இது ஒரு இங்கேருந்து வரக்கூடிய இந்த டர்னல்லேருந்து வரக்கூடிய நியூட்ரல் வயர், பிளாக் கலர் வயர் வந்து கட்டாக இருக்குது. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 2 ஒயிட் கலர் வயர் வந்து கட்டாக இருக்குது. ஸோ நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். 2 ஒயிட் கலர் வயர் வந்து கட்டாக இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும், 2 ஒயிட் கலர் வயர் வந்து கட்டாக இருக்குது. ஸோ இது ரெண்டையுமே நம்ம வந்து சால்ட்ரிங் பண்ணிவிட்டு இது ஒர்க் பண்ணுதா அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம். வெயிட் பண்ணுங்கள், நான் காட்டுறேன். நண்பர்களே, ஒரு வழியாக வந்து நாம் வந்து எல்லாத்தையும் பிரித்து இது பண்ணி வச்சாச்சு. எங்கடா இங்கேருந்து மிஷினை காணான்னு கேட்காதீங்க, பிரிச்சுட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா சால்ட்ரிங் ஹீட் ஆகிருச்சு. நான் பேஸ்ட்லாம் ஏற்கனவே அப்ளை பண்ணிட்டேன். இப்போ லெட்டை ஏற்றி சால்ட்ரிங் பண்ணிக்கிறோம். நான் இதை பற்ற வச்சு சரி பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். இதை பற்ற வச்சு முடிச்சுட்டு காட்டுறேன். பற்ற வச்சாச்சு. இதுக்குள்ளே தான் வச்சு நம்ம சால்ட்ரிங் பண்ணி வயரிங் சர்க்யூட்லாம் பார்த்து கரெக்ட் பண்ணி நம்ம வந்து பற்ற வச்சு முடிச்சாச்சு. ஸோ இப்போ வந்து நான் அதை வந்து ஆன் பண்ணி டெஸ்ட் பண்ணி காட்டுறேன், எப்படி வந்து ஒர்க் ஆகுது அப்படின்றத நீங்களே பாரு. ரெடியா? வெயிட். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம், இது வந்து சுவிட்சு வந்து கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது. 2 வே சுவிட்சு எங்கள் ஏரியாவில் கிடைக்கல. ஸோ நான் அதுக்கப்புறம் ஒரு ஷார்ட்ஸில் சுவிட்சை நான் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிவிட்டு ஒரு வீடியோ போடுறேன். இப்போ வந்து நான் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத நான் வந்து பார்க்குறேன். பாருங்கள், இது தனியாக கலந்துருச்சு. வந்து நான் வந்து ஆன் பண்ணி காட்டுறேன். உங்களுக்கு தெரியும் இதில் எந்த அளவுக்கு ஹீட் வருதுன்னு. சரியான ஹீட் வருது. நான் இப்போ ஆன் பண்ணி காட்டுறேன். ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன் எந்த அளவுக்கு ஹீட் வருது அப்படின்றத. வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். ஃபுல்லாக வந்து இது வந்து ரெடி பண்ணி அசம்பிள் பண்ணியாச்சு. ஸோ ஒர்க்கிங் கண்டிஷனில் உங்கள்கிட்ட காமிச்சிருப்பேன் ஒர்க் ஆகிறத. இதை வந்து ஃபுல்லாக வந்து நான் வந்து ஸ்க்ரூ மாட்டுறதெல்லாம் காமிச்சோம் அப்படின்னா வீடியோ லென்த்தாக போயிடும். அப்படின்றதுனால தான் நான் வந்து ஃபுல்லாகவே வந்து வீடியோ பாஸ் பண்ணிட்டு ஸோ நான் ஸ்க்ரூலாம் வந்து ஃபில் பண்ணிட்டேன். இப்போ நம்ம வந்து இந்த எண்டு கேப்பை போட்டு இதை லாக் பண்ணிடுவோம். லாக் பண்ணியாச்சு. ஸோ இது வந்து ஒர்க் பண்ணுதா இல்லையான்றதை நம்ம வந்து ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ வந்து இதை வந்து ஒர்க் பண்ணுதா அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ப்ளக்கில் போடுறேன் இருங்க. தெரியும், ஹீட்டான காற்று வருது. சரியான ஹீட்டாக வந்து இதில் காற்று வருது. ஸோ என்னால் அதை இது பண்ண முடியுது.
இதில் வந்து சுவிட்சு ப்ராப்ளம், இதில் வந்து சுவிட்சு ப்ராப்ளமாக இருக்குது. மற்றபடி வந்து இது வந்து பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. ஹீட் இதுலேருந்து வருது, உங்களுக்கு தெரியும், பார்க்க முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். நான் சுவிட்சை வாங்கிட்டு வந்து அதுக்கப்புறம் நான் வந்து ஷார்ட்ஸ் வீடியோ கூட போடுறேன். ஓகேவா? நல்லாவே ஹீட் ஆகுறத என்னால் உணர முடியுது. பயங்கர ஹீட்டு. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், சரியான ஹீட் ஆகுது. இப்போ நல்லா ஹீட்டு இது ஃபுல்லாகவே இருக்குது. நம்ம சேனலுக்கு இந்த மாதிரியான ஒரு ப்ராடக்ட் வேணும் அப்படின்றத நான் நினச்சிருந்தேன். ஸோ அதனால தான் நான் வந்து இது வந்து பல்லாவரம் சந்தையில் வந்து வாங்கிட்டு வந்திருந்தது. இதோடைய ரேட்டு பார்த்தீங்க அப்படின்னா 100 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்திருந்தேன். 100 ரூபா சொல்லி 80 ரூபாய்க்கு அப்படி வாங்கிட்டு வந்திருந்தேன். 100 ரூபாய்க்கு 80 ரூபாய்க்கு இது வந்து உண்மையாகவே வந்து ஒர்த்து தான். சுவிட்சு மட்டும் நம்ம வந்து மாற்றிக்கிற மாதிரி இருக்கும். மற்றபடி வந்து எல்லாமே நல்லா இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலை தொடர்ந்து வந்து ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம போடுற எல்லா வீடியோவுமே வந்து ஃபுல்லாக பாருங்கள். இனி அடுத்து வந்து நம்ம சேனலில் வேறு ஒரு நல்ல ஒரு வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.